ஸோ ஹைடெக் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஹைடெக் அகாடமியுடைய தமிழ் கிளாஸஸ் வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஹைடெக் அகாடமியுடைய தமிழ் கிளாஸஸ் யூடியூப் கிளாஸஸ் வழியா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நியூ சிலபஸ் அடிப்படையில தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தமிழ் கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம் ஃபார் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்காக. ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட 8 கிளாஸஸ் வந்து என்ன செஞ்சுட்டோம், தமிழ் வகுப்பு வந்து நியூ சிலபஸ் அடிப்படையில பார்த்துருக்கோம். ஸோ 3 இது புணர்ச்சி, அடுத்து மயங்கொலியை பார்த்துருக்கோம், ஓரெழுத்து ஒரு மொழி பத்தி பார்த்துருக்கோம், அப்புறம் வினா விடை வகைகள் பார்த்துருக்கோம், தென் சுட்டெழுத்து, வினா எழுத்து. அடுத்து இன்னைக்கு நம்ம கிளாஸ் நம்பர் 9ல என்ன பார்க்க போறோம், வகுப்பு 9ல என்ன பார்க்கணும் அப்படின்னா மருவு சொற்களை பத்தி படிக்க போறோம். மருவு சொற்கள். இன்னைக்கு நம்ம மருவு சொற்களை பத்தி படிக்க போறோம். மருவு சொற்கள் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். மருவு சொற்கள் மருவு சொற்கள். இப்ப மருவு சொற்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு சொல் காலப்போக்குல அதனுடைய இலக்கண வழக்கத்தை ஒழிச்சிட்டு அந்த வார்த்தையினுடைய எழுத்துக்கள்ல அல்ல ஒலியிலேயே ஒரு சிதைவு ஏற்படுது. அதுதான் என்னது மருவு சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல்லினுடைய காலப்போக்குல அதன் இலக்கணம் இருந்து இலக்கண படியில் இருந்து மாறி எழுத்து மற்றும் ஒலி சிதைவு அடைவதுதான் சொல்லுதான் மருவு சொற்கள். மாறுகிறது, மருவு மாறுகிறது அப்படின்னு சொல்லலாம், மாறுகின்ற சொற்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஒரு சொல் அல்லது அந்த ஒரு சொல்லினுடைய ஒரு சொல், ஒரு சென்ட், ஒரு வேர்டு அப்படின்னு சொல்லி, இந்த வேர்டு ஒரு வேர்டு காலப்போக்கில் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு பிறகு அதனுடைய இலக்கண படியிலிருந்து அந்த சொல் எப்படி ஒழிச்சிட்டு இருந்தோ அதுல இருந்து மாறி அதனுடைய எழுத்தோ அல்லது அதனுடைய ஒலிப்போ சிதைவதுனா என்னதுன்னா உடைகிறதோ அல்லது அது வேற விதமா என்ன செய்யறதோ சொல்றதோ அப்படிங்கிறதா என்னது மருவு சொல் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம எது சொல்லலாம் அப்படின்னா பெயர் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னைக்கு பெயர் அப்படிங்கிறது என்னது, உன் பெயர் என்ன அப்படிங்கிறதா பண்டைய கால இலக்கண வழக்கு. இலக்கண வழக்குல பெயர் அப்படிங்கிற சொல்லுதான். உன் பெயர் என்ன, தமிழ்ல நம்ம சுத்தமான தமிழ்ல எழுதணும்னா என்ன கேட்போம், உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்போம். உன் பெயர் என்ன அப்படிங்கிறதா நம்ம எழுதுற வழக்குல நம்ம அந்த பெயர் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம எப்படின்னா உன் பெயர் என்ன. அப்ப இந்த பெயர் அப்படிங்கிறது என்னவா மாறிச்சு, பெயர் அப்படிங்கிறது மாதிரி சொல் வழக்குல மாறிச்சு. இப்படி இலக்கண வழக்கு மரபில் இருந்து இந்த சொல் என்பது சிதைவு உற்று சிதலம் அடைந்து, அதாவது மாற்றம் பெற்று காலப்போக்கில் மாற்றம் பெற்று எழுத்தோ அல்லது ஒலியோ மாறுபடுவது. இங்க என்ன செஞ்சிருச்சு, எழுத்தே என்ன செஞ்சு மாறிடுச்சு. பெயர் அப்படிங்கிற அதே போல ஒலியும் மாறிடுச்சு, எழுத்தும் மாறி இருக்கு, ஒலியும் மாறி இருக்கு. பெயர் பெயர் அப்படிங்கிற அப்போ ரெண்டையுமே ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, சொல்லி பாருங்க. பெயர். இப்போ நம்ம என்ன சொல்லணும், பேர் அப்படின்னு சொல்லுதோம். அப்போ ஒலிப்புல என்னது இருதான், ஆனா அந்த பே அப்படிங்கிற ஒலிப்பு என்ன செஞ்சிருக்கு, பே பே அப்படின்னு மாறி இருக்கு. அப்போ ஒலிப்பு சிதலம் அடைஞ்சிருக்கு. அதே போல ஒலி என்னது சிதலம் அடைஞ்சிருக்கு, மாற்றம் பெற்றிருக்கு. அதே போல எழுத்தும் என்ன செஞ்சிருக்கு, மாற்றம் பெற்றிருக்கு. பெயர் அப்படிங்கிறது பெயர் அப்படிங்கிறது மாற்றம் பெற்றிருக்கு. சோ குறியில இருந்து நெடிலா என்ன செய்ய, இது இப்பு கூட்டல் ஏ பே, இப்பு கூட்டல் ஏ பே அப்படின்னு சொல்லுவோம்.
அப்போ குறில இருந்து நெடிலா வந்து என்ன செஞ்சிருக்கு, எழுத்தும் மாற்றம் பெற்றிருக்கு. அதனால இது என்ன சொல்லுவோம், மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேர் அப்படிங்கிறது என்னது, மரபு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபு இல்ல, மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? சோ இப்படி சிதிலம் அடைவதுதான் காலப்போக்குல எழுத்து பேச்சு வழக்கு அடிப்படையில இலக்கண வழக்கில் இருந்து வார்த்தைகள் மாறுவதுதான் என்னது, மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ இததான் கேக்குறாங்க. மோஸ்ட்லி டிஎன்பிசில பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எது வச்சு கேட்கறாங்க அப்படின்னா ஊர் பேர் வச்சுதான் அதிகமா கேட்கறாங்க. சோ ஊர் பேர் வந்து குறிப்பிட்ட ஊர் பேர்களை வந்து நம்ம செஞ்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். ஒரு குறிப்பிட்ட ஊர் பேர்களை வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா நம்ம வந்து இன்னைக்கு வேற கொஞ்சம் விஷயங்களை பத்தி வந்து என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். வேற எழுத்துக்கள் எப்படி எல்லாம் வந்து மாறி இந்த காலப்போக்குல இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பயன்படுத்திட்டு இருக்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். பாருங்க, கவனிங்க. என்பு அப்படிங்கிற சொல். சோ என்பு அப்படின்னா என்னதுன்னா, திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்லுவாங்க, என்புதோர் போற்ற உடம்பு அப்படின்னு சொல்லுவாரு. என்புதோர் போற்ற என்பு, அதாவது ஒரு திருக்குறள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த அன்பு இல்லாதவர்களுடைய உடலானது எலும்ப வந்து சும்மா ஒரு தோலை வந்து சும்மா ஒரு எலும்புல வந்து ஒட்டி வச்சுறதுக்கு சமம் அப்படின்னு வந்து என்ன செய்வாரு, வள்ளுவர் சொல்லுவாரு. சோ அந்த குறள் என்னது அப்படிங்கிறத வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? என்ன சொல்றேன், கொஸ்டினை தெளிவா விளங்கிக்கிடுங்க. அதாவது அன்பு இல்லாதவனுடைய உடலானது எலும்புக்கு மேல போர்த்தப்பட்டிருக்கக்கூடிய சதை போல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். சோ அது என்ன திருக்குறள் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிருங்க. சோ வள்ளுவர் இங்க சங்க காலத்துல என்பு அப்படிங்கறத என்ன இப்ப நம்ம என்னவா பயன்படுத்திட்டு இருக்கோம்னா, எலும்பு அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு இருக்கோம். என்பு அப்படிங்கிறத மருவி என்பு அப்படிங்கிற இலக்கண வழக்குல இருந்த அந்த சொல் மறுவு பெற்று இன்னைக்கு நம்ம என்னவா பார்த்துட்டு இருக்கோம், என்னவா சொல்லிட்டு இருக்கோம், எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இங்க வார்த்தையும் சிதலம் அடைஞ்சிருக்கு, எழுத்தும் சிதலம் அடைஞ்சிருக்கு, ஒளியும் என்ன செய்து சிதலம் அடைந்திருக்குது. அப்படிதானே? ஒளியும் மாறுபெற்று ஒலிக்கக்கூடிய ஒலிப்பு, என்பு அப்படிங்கிறதும் எலும்பு அப்படிங்கிறதுக்கும் ஒளியும் வந்து என்ன செஞ்சிருக்கு, அந்த சவுண்டும் ஒலிக்கக்கூடிய அந்த ப்ரொனன்சியேஷன் சவுண்டும் என்ன செஞ்சிருக்கு, மாற்றம் பெற்றிருக்கு. எழுத்துமே என்ன செஞ்சிருக்கு, மாற்றம் பெற்றிருக்கு. லூ அப்படிங்கிற எழுத்து வந்து என்ன செஞ்சிருக்கும், இம் அப்படிங்கிற எழுத்து புதுசா வந்திருக்கு. இப்படி மாறி நின்று மாற்றம் பெறுவதுதான் வந்து என்னது, மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. காலப்போக்குல மாற்றம் பெறுவது. அப்ப என்பு அப்படிங்கிறது என்னது, எலும்பு அப்படின்னு தற்கால வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே போல வேற என்ன பார்க்கலாம், பகுதி. இன்னைக்கு நம்ம என்னவா பார்த்துட்டு இருக்கோம், பாதி. அதனுடைய பகுதியை எனக்குத்தான் அப்படிங்கிறது தான் இலக்கண வழக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பகுதி அப்படிங்கறது என்ன சொன்னோம், பாதியத்தா அப்படின்னு. பாதி அப்படிங்கிறது என்னது, மரபு சொல். பாதி அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு மரபு சொல். பகுதியினுடைய மரபு சொல் தான் வந்து என்னது, பாதி. அடுத்து யானை. யானை அப்படிங்கறத என்ன சொல்றாங்க, ஆனை. ஆனை வருது. கன்னியாகுமரி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, கன்னியாகுமரி இலங்கை போன்ற இடங்கள்ல எல்லாம் யானை அப்படின்னு குறிப்பிட மாட்டாங்க, ஆனை அப்படிங்கிறதா வந்து சொல்லுவாங்க, குறிப்பிடுவாங்க. அப்ப யானை அப்படிங்கிற விலங்கினுடைய இலக்கண பெயர் இப்ப என்னவா மாறிருக்கு, ஆனை அப்படின்னு வந்து. இப்ப யானைக்கு வேற பேரும் இருக்கு. நம்ம புத்தகத்துல யானைக்கு பலவித பெயர்களை வந்து என்ன செஞ்சிருக்காங்க. டாக்டர் ஜெயமோகன் அப்படிங்கிற ஒரு பாடம் வரும் 11th தமிழ் புக்ல. இப்ப யானைக்கு வந்து கிட்டத்தட்ட 24 பேருக்கு 20க்கும் மேற்பட்ட பேரை வந்து நிச்சயவாறு சொல்லுவாங்க. அதுல 2 பேரை ரொம்ப முக்கியமானது. அப்ப யானைக்கு சொல்லப்படக்கூடிய வேறு பெயர்கள் என்னதுங்கிறத ஒரு 3 பெயர்களை வந்து என்ன செய்யுங்க, இதுல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளஸ் பெண் யானையை என்ன சொல்லுவாங்க, ஆண் யானைக்கு என்ன பேர் இருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி பல விஷயங்களை நம்ம செய்வோம், படிப்போம். தேடுதலோடு என்ன செய்வோம், படிப்போம். தேடுதல் உள்ள கல்விதான் மிகச்சிறந்த கல்வி அப்படின்னு யார் சொல்றா, ஔவையார் சொல்றா. அப்ப தேடி தேடி படிக்க வேண்டும். தேடி தேடி
அதுவும் தேடி தேடி படிப்பதோடு மட்டும் இல்லாம விருப்பத்துடன் என்ன செய்யணும், படிக்கணும். அப்ப தமிழை விருப்பத்தோடு படிக்கணும். விருப்பத்தோட படிக்கும் பொழுதுதான் தமிழ் என்ன செய்யும், நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் நம்மளுடைய நடைமுறையிலும் என்ன செய்யும், அது வரும். சொல்ல சொல்ல இனிக்கக்கூடிய மொழிதான் வந்து என்னது, தமிழ். சரி, அப்போ என்பு அப்படிங்கிறது எலும்பு அப்படின்னு இந்த காலத்துல மறைவு இருக்கு. அதே போல பகுதி அப்படிங்கிறது பாதி என்றும், யானை அப்படிங்கிறது ஆணை அப்படிங்கிறதும் என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. அடுத்து வந்து வியர் அப்படிங்கிறது. வியர் அப்படிங்கிற சொல், இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இது ரொம்ப, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை கூட ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிடலாம் ஆப்ஷனை வச்சு. ஆனா இதை கண்டுபிடிக்க முடியாது. வியர் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஆப்ஷன்ல உனக்கு வியர் அப்படிங்கிறதுக்கு வியாழன், வியாழன் அல்லது வியர்வை அல்லது சி வேர். விஷயம் இப்படி இருந்துச்சுன்னா நீ எதை பிக் பண்ணுவ, நீ எதை பிக் பண்ணுவ? மோஸ்ட்லி நீ என்ன சொல்லுவ, வியர்வையை தான் பிக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது வியாழன் அப்படிங்கிறதுக்கு பிக் பண்றதுக்கு எனது வாய்ப்பு இருக்கு, அல்லது விஷயம் அப்படிங்கிறது பிக் பண்றதுக்கு வாய்ப்பு. யாருமே எதுக்கு போக மாட்டீங்க, வேர் அப்படிங்கிற இதுக்கு போக மாட்டீங்க. ஆனா ஆன்சர் என்ன தெரியுமா, வேர் அப்படிங்கிறது தான். வியர் அப்படிங்கிற இலக்கண எழுத்து, இலக்கணப்படி எழுத்து. இன்னைக்கு இந்த வியர் அப்படிங்கிற எழுத்தை நம்ம என்னன்னு வார்த்தையை என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம், வேர் அப்படின்னு சொல்லிட்டு. வியர் என்னவா மறுவு இருக்கு, வேர் அப்படின்னு மாறி இருக்கு. இப்படிதான் இருக்கும் டிஎன்பிசியினுடைய ஆப்ஷன்ஸே, இப்படிதான் இருக்கும். மூணு வந்து பொருந்தி போறது போல இருக்கும், நாலாவது ஒண்ணு பொருந்தாதது போலயே இருக்கும். அப்ப நம்ம அந்த மூணுக்குள்ளதான் யோசிப்போம், அந்த நாலாவது ஒண்ணை விட்டுருவோம். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாலாவது ஒண்ணுதான் என்னவா இருக்கும், ஆன்சரா இருக்கும். அந்த டிஃபரெண்டா இருக்கு தெரியுமா. நீங்க வந்து டிஎன்பிசியினுடைய கொஸ்டின் அனாலிசிஸே பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க கொஸ்டினை வந்து நீங்க அனலைஸ் பண்றது பாத்தீங்கன்னு சொன்னாலே ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா அந்த ஆப்ஷனை நம்ம அந்த கொஸ்டினுக்குள்ளேயே நம்ம இதுக்குள்ளேயே யோசிக்கவே மாட்டோம். ஆனா பாத்தீங்கன்னா அவன் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்ல என்னவாதான் இருக்குன்னு அந்த வித்தியாசமா இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல தான் என்ன செய்வான், ஆன்சராவே வச்சிருப்பான். ஸோ நம்ம மைண்ட் வந்து என்ன செய்யும்னா, கொஸ்டின் ரிலேட்டடா அந்த எழுத்து ரிலேட்டடா மறுபு அப்படிங்கிற போது நம்ம என்ன நினைப்போம்னா, எழுத்துல இருந்து மாறி இருக்குது. அப்ப வியர் அப்படிங்கிறது ஒண்ணுல வியாழன், வி எங்க வருது, யா வருது, இங்க எது வருது. மோஸ்ட்லி எல்லாம் என்னன்னு செஞ்சிருவாங்கன்னா வியர்வையை வந்து செஞ்சிருவாங்க, போட்டுருவீங்க. ஆனா பாருங்க இங்க கவனிங்க, அந்த வியர் அப்படிங்கிறது என்னவா இருக்கு இப்ப நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம்னா, வேர், ஒரு மரத்தினுடைய அடிப்பகுதியாக இருக்கக்கூடிய வேரை வந்து என்ன செய்யறாங்க, சொல்றதுதான் வந்துடுது முந்தி என்னது வியர் அப்படிங்கிறது மாதிரி. புரியுதா? சோ இப்படிதான் டிஎன்பிசியினுடைய கொஸ்டினுடைய இதுவே என்ன செய்யும், ஆப்ஷன்ஸே வந்து என்ன செய்வான், கொஞ்சம் வித்தியாசமா தான் என்ன செய்வான், குடிப்பான். சோ நம்ம வந்து படிக்கிறது எதன் அடிப்படையில இருக்கும்னா, கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசியினுடைய கொஸ்டின் கேட்கக்கூடிய மெத்தடை வச்சு நம்ம செய்யணும், படிக்கணும். நம்மளா படிக்கிறத விடையும் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிட்டு அதன் மூலமாக நம்ம வந்து படிக்கிறது தான் நமக்கு எப்பவுமே வந்து செய்யும், கை கொடுக்கும். அதுதான் ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கும் கூட. மற்றவங்களிருந்து நம்ம டிஃபரெண்டா தெரிஞ்ச ஒரு மெத்தட்ல போய் ஈஸியா நம்ம வந்து அப்ரோச் பண்ணி பாஸ் ஆகணும்னு சொன்னா, இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், வெற்றியாளர்களா ஆள முடியும். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நம்ம கிளாஸ் எடுக்க சொல்லி தருவேன். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய ஹைடெக் அகாடமியை வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஹைடெக் அகாடமியோடு இணைந்திருங்கள். நம்ம ஹைடெக் அகாடமியை பத்தி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆன்லைன் கிளாஸஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், ஆஃப்லைன் கிளாஸஸையுமே என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி 6:30 to 8:30 2 மணி நேரம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், எடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைன் கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அகாடமியினுடைய பிரான்ச்சாக இருக்கக்கூடிய சென்னையில வந்து என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அகாடமியினுடைய ஹெட் பிரான்ச்சா இருக்கக்கூடிய சென்னையில எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து நம்மளுடைய யூடியூப் இது கிளாஸினுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து நீங்க என்ன செஞ்சீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்க கான்டாக்ட் பண்ணி இருந்துச்சீங்களா நம்மளுடைய அகாடமி ஸ்டாஃப்ஸை தொடர்பு கொண்டு இவங்களோட இணைஞ்சிருக்கலாம். ஸோ நம்ம அகாடமியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 10க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் வந்து என்ன செய்திருக்காங்க, போட்டிருக்காங்க புது சிலபஸின் அடிப்படையில. அதை வாங்கியும் நீங்க என்ன செய்யுங்க, படிச்சு பயன்பெறுங்க, வெற்றியாளர்களாகவும் சாதனையாளர்களாகவும் உருவாகுங்க. ஸோ நம்ம கிளாஸுக்கு போவோம். அதே போல அடுத்த வார்த்தையை பாருங்க, பொழுது அப்படிங்கிற வார்த்தை.
போல்து அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்ப நம்ம என்ன பயன்படுத்திட்டு இருக்கோம்னா போது போது அப்படிங்கிற வார்த்தைன்னு சொல்லியிருக்கோம். நடைமுறையில இந்த சொல் ஒழிப்பதான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த எழுத்து சொல் ஒழிப்பதான் போல்து அப்படிங்கிறது போது அப்படிங்கிற நம்ம மாற்றிக்கிறோம். வேற என்ன? அதே போல பல வார்த்தைகள் இருக்கு. பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கு? பல வார்த்தைகள். ஊர்கள் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் அதிகமா என்ன கேட்கறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர் பேர் தான் வந்து என்ன செய்யறான், அதிகமாவே இருந்துச்சுன்னா கேட்கறான். ஸோ நம்ம ஊர் பேர்கள் வந்து நம்ம புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியாத சில விஷயங்களையும் நம்ம என்ன செஞ்சிருவோம் பார்த்துப்போம். நடைமுறையில நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பொருட்களுக்கு முந்தி இலக்கண பேர்ல என்ன இருக்கு, இன்னைக்கு நம்ம என்ன பேர் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். சர்க்கரை. சர்க்கரையை நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா சர்க்கரை அப்படின்னு தானே சொல்றோம். அந்த இரு காணாம போயிடுச்சு. சொல் வழக்குல என்ன காணாம போயிடுச்சு? இரு அப்படிங்கிற சொல்லு காணாம போய் சர்க்கரை அப்படிங்கிறது இப்ப என்னது சர்க்கரை அப்படின்னு தான் செய்யணும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதே போல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கறிவேப்பிலை. கறிவேப்பிலை அதை நினைச்சிட்டு இருக்கோம் கருவேப்பிலை அப்படின்னு சொல்லுவோம். கறிவேப்பிலையை நம்ம என்னன்னு சொல்றோம்? கையில போடக்கூடிய ஒரு இலை. சோ வேப்பிலை கரியில் போடக்கூடிய, அதாவது குழம்பில் போடக்கூடிய ஒரு வேப்பிலை தான். சோ வேப்பிலை அப்படின்னா என்னது? வேப்பிலை அப்படிங்கிறதையே ஒரு மருந்து தான், மருந்து செடி தான். அப்படின்னா பல மருந்து குணமுடையதான் வந்து என்னது வேப்ப மரம் அப்படிங்கிறது. சோ எல்லாரும் வீட்லயும் வந்து என்ன செய்வாங்க, முத்தத்துல ஒரு வேப்ப மரம் வைக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து செய்வாங்க. சோ வேப்ப மரம் ஒரு மருந்தாக இருக்கக்கூடியது. அதே போலதான் கருவேப்பிலையும் என்னது மருந்து. அப்படி மருந்து பொருள்தான், மருந்து செடி தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எங்க தெரியுது, எப்படி தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். பழைய சிலபஸ்ல பாத்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்கும். அதுல கருவேப்பிலையினுடைய பயன்களை பத்தி வந்து செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. கருவேப்பிலை என்பது ஒரு உணவுக்கு ஒரு உணவுக்கு வந்து சுவையை வந்து என்ன செய்யுது, கூட்டி கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உணவினுடைய மனத்தை வந்து என்ன செய்வாங்க, கூட்டி கொடுக்கும். பிளஸ் உணவுல இருக்கக்கூடிய சிறு நஞ்சையும் என்ன செஞ்சிடும், இந்த கருவேப்பிலை எடுத்துரும் அப்படின்னு வந்து செஞ்சிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. உணவுல வந்து ஒண்ணுக்கு சுவைய வந்து அந்த மனத்தையும் சுவையுமே வந்து என்ன செஞ்சும் கூட்டி கொடுக்கும். அந்த தாளிக்கும் போது இந்த எண்ணெயை விட்டு கடுகை போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கும் போது ஒரு மனம் வரும் பாருங்க, சாம்பாருக்கோ சட்னிக்கோ அது சம்திங் எதுக்கும். இப்போ அது வந்து என்னது, ஒரு மனத்தை வந்து ஒரு ருசியையும் ஒரு மனத்தையும் கொடுக்கக்கூடியது கருவேப்பிலை. பிளஸ் அது என்ன செய்யுமா, உணவுல இருக்கக்கூடிய சிறு நச்சுத்தன்மையுமே என்ன செய்யும், எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தகத்துல வந்து கொடுத்துருந்தாங்க. ஓல்டு புத்தகத்துல, ஓல்டு சமச்சீர் கல்வி புத்தகத்துல உணவே மருந்து அப்படிங்கிற பாடத்துல கருவேப்பிலையினுடைய பயன்களை வந்து செஞ்சு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதா? அப்போ கறியில போடக்கூடிய ஒரு வேப்பிலை தான் வந்து என்னது கருவேப்பிலை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அந்த கறிவேப்பிலைய இன்னைக்கு என்னவா இருக்கு, கருவேப்பிலை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யுது இருக்கு, மாத்தி நம்ம என்ன செய்யறோம் சொல்லுதோம். அதே போல துருவு பலகையை வந்து என்ன சொல்றோம், துருவு பலகை. துருவு பலகை என்னது, என்ன சொல்றோம், திருவலை. திருவலை அப்படின்னு சொல்லுவோம். திருவு பலகைனா என்னது, தேங்காய் திருவக்கூடிய அந்த திருவலை. இப்ப திருவலை எங்க ஊர்ல என்ன திருவலை அப்படின்னு தான் சொல்லுவா. திருவலை இந்த லை வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த ரெட்டை சொல்லி கொம்பு வந்து என்ன செஞ்சிருச்சு போயிடுச்சு, திருவலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்ப ஆனா அதுக்கு இலக்கண வடிப்புல என்ன சொல்லுவாங்க, திருவு பலகை, திருவக்கூடிய ஒரு பலகை அப்படின்னு வந்து என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அது நாளடைவுல அது என்னவா மாறி இருக்கு, திருவலை அப்படின்னு வந்து ஒலிப்பும் எழுத்து மாறி இப்ப திருவலை அப்படின்னு கூட வந்து சொல்லுவோம். புரிஞ்சுதா? சோ அதே போல பாத்தீங்கன்னா ஊர் பெயர்களை பத்தி பார்ப்போமா. கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்னன்னு சொல்றோம், கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர் என்னவா மாறிச்சுது, கோவை. கோவை மாநகராட்சி உங்களை அன்புடன் அழைக்கிறது. கோவை, கோவையினுடைய எல்லை ஆரம்பம் அப்படின்னே நம்ம செஞ்சிருப்போம், பார்த்திருப்போம். கோயம்புத்தூர் அப்படிங்கறது இப்ப என்னன்னு சொல்றோம், கோவை. அதே போல தஞ்சாவூர், ஊர் பேர் தான் அதிகமா கேட்கிறான்.
தஞ்சாவூரை என்னன்னு சொல்லுவோம் தஞ்சை. தஞ்சை மாநகரம் உங்களை வரவேற்கிறது. தஞ்சைக்கு போயிருந்தீங்களா? தஞ்சை பெரிய கோயில். தஞ்சை மாநகரம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அதே போல புதுச்சேரி. புதுச்சேரி என்னது? புதுவை. புதுச்சேரியை இன்னொரு பேர்லையும் சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது என்ன பேர்ல இருந்து என்ன பேரா புதுச்சேரி மாறி இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். என்ன பேரா இருந்துச்சு அது இப்ப என்ன இப்ப புதுச்சேரி அப்படின்னு இருக்குது. ஆனா முதல்ல இதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு. அது என்ன பேர் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை அப்படின்னு செஞ்சிருக்கு, மாறிடு. சோ வேற உறையூர். பழங்காலத்துல சோழர்களினுடைய ஹெட் குவார்டர்ஸா இருந்ததுதான் வந்து என்னது உறையூர் அப்படிங்கிறது. சோ இந்த உறையூர் அப்படிங்கிறது என்னவா மாறி இருக்கு? உரந்தை. உரந்தை. உறையூர் என்னவா மாறி இருக்கு? உரந்தை அப்படி. சோ இதெல்லாம் டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின். ஸோ டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின்ஸ் தான் வந்து என்னது இதெல்லாம். அதே போல வேற என்னது இருக்கு? நாகப்பட்டினம் என்னவா மாறி இருக்குன்னு சொல்லுங்க கமெண்ட் செக்ஷன்ல. நாகப்பட்டினம் அப்படிங்கிறது நாகப்பட்டினம் என்னவா மாறி இருக்கும்? வேற நாகப்பட்டினம் அப்படிங்கறது ஊர் பேரு என்னவா மாறி இருக்கும்? வேற என்னன்னு சொல்லலாம்? மன்னார்குடி. என்னவா மாறி இருக்கும்? மண்ணை. மன்னார்குடி என்னவா மாறி இருக்கு? மண்ணை. அதே போல புதுக்கோட்டை. என்னவா மாறி இருக்கு? புதுகை. இல்ல விஷயம் என்னன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, அதனாலதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். ஏன்னா புதுச்சேரி என்னவா வரும்? புதுவை. ஆப்ஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னா புதுவையும் இருக்கு புதுகையும் இருக்கு. புதுகையும் இருக்கு புதுவையும் இருக்கும். நம்ம வந்து கவன குறைவில் என்ன பண்ணிடுவோம்னா புதுவையை வந்து என்ன செஞ்சிருவோம்? மார்க் பண்ணிடுவோம். புதுகை என்ன செஞ்சிட மாட்டோம், கண்ணுக்கிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டட் கொஸ்டின்ஸை வந்து நிச்சயமா வைப்பான். நம்ம படிச்சிருப்போம் புதுச்சேரி புதுவைன்னு, புதுக்கோட்டை புதுகைன்னு. ஆனா அந்த டைம்ல நம்ம என்ன செஞ்சிருவோம்? மாத்தி வந்து என்ன செஞ்சிருவோம்? ஆப்ஷன்ஸை வந்து என்ன செஞ்சிருவோம்? மாத்தி போடுறது. நம்மளுடைய கண்ணு வந்து என்ன செஞ்சிருவோம்? நமக்கே வந்து துரோகம் சில டைம். அந்த மாதிரி இருக்கும்போது ஒண்ணுக்கு 2 வாட்டி ஆப்ஷன்ஸ் நல்லா பார்த்துக்கிட்டு கொஸ்டினை தெளிவா வாசிச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? ஆன்சர் போடணும். டிஎன்பிசி கார வந்து கொஸ்டினை வந்து ரொம்ப இலகுவாகவும் என்ன செய்ய மாட்டா, வைக்க மாட்டேன். ஏதாவது ட்விஸ்ட் இருக்கிறது போலதான் என்ன இருக்கும், சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ ஈஸியா இருக்க கொஸ்டின்ல ஏதாவது சம் ட்விஸ்டர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை ஒண்ணுக்கு 2 வாட்டி என்ன செஞ்சிருங்க, ரீட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு என்னது தெளிவா உங்களுடைய பதிலை வந்து என்ன செய்ய போடுங்க. ஸோ மயிலாப்பூர் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? மயிலை. அதே போல சைதாப்பேட்டை சென்னையில இருக்கக்கூடியது. டிஎன்பிசில கேட்டதுதான். சைதை. சைதாப்பேட்டை என்ன சொல்லலாம்? சைதை அப்படின்னு நினைச்சுறாங்க சொல்றாங்க. வேற என்ன? உதகமண்டலம். உதகமண்டலம்னா என்னது? எந்த ஊரு? அவ்வாறு நம்ம பெருசா வந்து என்ன செய்வோம் சொல்லும்? ஊட்டி. இந்த உதகமண்டலம் இப்ப என்னது ஊட்டின்னு சொல்லுவோம். இதை என்னன்னு சொல்றாங்கன்னா உதகை. என்னது? நம்ம வழக்குல ஊட்டியும் பயன்படுத்திட்டு இருக்கோம், உதகையும் என்ன செய்யறோம். ஆனா மரபு வந்து என்னதுதான்? உதகை அப்படிங்கிறது. உதக மண்டலம். உதகமண்டலம் சாரி மண்டலம். உதகமண்டலம் இப்ப என்னவா இருக்கு? உதகை அப்படின்னு மருவி என்ன செய்து இருக்கு. அப்போ ஊட்டி வந்து உதகமண்டலத்துல இருக்கு. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஜியோகிராபி புக்ல இருக்கும். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது எது?
உதகமண்டலம் வந்து மலைகளின் இளவரசியா அல்லது மலைகளின் ராணியா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணு. சரியா? இந்த ஊட்டியை என்னன்னு சொல்லுவாங்க? மலைகளின் இளவரசின்னு சொல்லுவாங்களா அல்லது மலைகளின் ராணி அப்படின்னு சொல்லுவாங்களாங்கிறதையும் கமெண்ட் பண்ணிக்கோ. அதே போல உதகமண்டலத்தை, அதே போல ஏழைகளுக்கான ஊட்டி என்று அழைக்கப்படுவது எதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோ. சரியா? வேற என்ன வார்த்தைகள் பார்க்கலாம்? கும்பகோணம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கும்பகோணம் பார்க்கணும் நம்ம. கும்பகோணம் அப்படின்னா ஃபில்டர் காபி ஞாபகத்துக்கு வரும். கும்பகோணம் ஃபில்டர் காஃபி. ஸோ கும்பகோணம். ஸோ கும்பகோணத்தை ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். கும்பை. பி ஆப்ஷன் கும்பு. கும்பம். குடந்தை. கூடா குடந்தை. நீ எது கிளிக் பண்ணுவ? ஏயா, வியா, பியா, டியா? எல்லாரும் எங்க போவானா கும்பைக்கு போவான். கும்பகோணம் கும்பை. ஆனா ஆப்ஷன் என்ன தெரியுமா? கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா குடந்தை. என்னது? குடந்தை. கும்பகோணம் அப்படிங்கிறத என்னவா இருக்கு? குடந்தை அப்படின்னு மறுவு சொல்லா இருக்கு. மத்திய வித்தியாசமா இருக்கக்கூடியதான் எப்பவுமே என்ன செய்வான்? ஒரு இதா இருக்கும். சரியா? கும்பை இல்ல கும்பம்னு கூட எதுக்கு யோசிக்க மாட்டா. குடந்தையே யோசிக்க மாட்டா. தா இந்த எல்லாம் வருது, இது அப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இப்ப கும்பை அப்படிங்கிறதா என்ன செய்யும்? வரும்னு போடுவேன். ஆனா அது தப்பு. இதுதான் ஆன்சர். குடந்தை அப்படிங்கிறதுதான் கும்பகோணத்தினுடைய மறுவு சொல்லா வந்து என்ன செய்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல பல விஷயங்கள், பல இது கோவை, புதுகை, தஞ்சை, அதே போல திருநெல்வேலிய மோஸ்ட்லி திருநெல்வேலிய என்ன சொல்லுவாங்க? திருவைன்னு ஆப்ஷன் இருந்துச்சா? திருவைன்னு இருக்கு. நெல்லை மோஸ்ட்லி எல்லாரும் என்ன செஞ்சிருவீங்க? போட்டுருவீங்க, நெல்லைன்னு போட்டுருவீங்க. அந்த திருவைன்னு ஆப்ஷன் தான் திருவைன்னு என்ன செய்வான்? திருவைக்கு போவான். தப்பு. திருவை போகக்கூடாது. எங்கதான்? திருநெல்வேலி, நெல்வேலி, அது என்னது? நெல்லை அப்படின்னு. திருநெல்வேலிக்கு இன்னொரு பேர் இருக்கு. 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்ல திருநெல்வேலி சீமை அப்படிங்கிற பாடத்துல வந்து திருநெல்வேலிக்கு இன்னொரு பேர் கொடுத்துருக்கான் இந்த தமிழ் புத்தகத்துல. அது என்னது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கிறேன். சரியா? சோ நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். ஏழைகளினுடைய ஊட்டினா என்னது, அதே போல ஊட்டிய வந்து என்னன்னு சொல்றாங்க, மலைகளின் ராணியா இளவரசியா அப்படின்னு கேட்டிருக்கேன். திருநெல்வேலியினுடைய வேறு பேரும் கேட்டிருக்கேன். கமெண்ட் பாக்ஸ்ல என்ன செஞ்சுக்கோ, உன்னுடைய கமெண்ட வந்து என்ன செஞ்சுக்கோ பண்ணியிருக்கோம். ஸோ உனக்கு மரபு சொற்களை பத்தி உனக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தெளிவா நம்ம மரபு சொற்களை பயன்படுத்தும் போது ஈஸியா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆனா சில ட்விஸ்டட் வேர்ட்ஸும் இருக்கும். ஆப்ஷனை வந்து ரொம்பவே வந்து என்ன செய்யணும், பார்த்து ரொம்ப தெளிவா வந்து என்ன செய்யணும், நீ வந்து ஆன்சர் பண்ணணும். எந்த ஒரு இதுவுமே என்ன செய்யக்கூடாது, ஆக்சிலேஷன் மைண்ட் ஆன்சரை வந்து என்ன செய்யக்கூடாது, கிளிக் பண்ணக்கூடாது. தெளிவா வந்து என்ன செய்யணும், நீ ஆன்சரை வந்து என்ன செய்யணும், போடணும். அப்பதான் வந்து என்ன செய்யும், கரெக்டா உனக்கு ஆன்சர் வந்து என்னது பிக் அவுட் ஆகும். ஸோ உனக்கு இந்த மரபு சொற்களுடைய கிளாஸ்ல மரபு சொல்லை பத்தி உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.